வெல்கம் எஸ்கேஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து ரெண்டு டைப்பில் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று வந்து தனி வட்டி பேசிஸில், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் மேஜராக யூஸ் பண்ணுறது இந்த ரெண்டு டைப் தான். ஒன்று தனி வட்டி இல்லை கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்கிலீஷில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட்டாக இதை எஸ்ஐன்னு கூட சொல்லுவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதை வந்து சிஐன்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ தனி வட்டி கூட்டு வட்டி, தமிழில் சொல்லலைனாலும் ஃபியூச்சரில் இது பண்ணிக்காதீங்க, தனி வட்டி கூட்டு வட்டி. ஸோ இதில் வந்து ஒரு 3-4 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம், லெட்டர்ஸ். அதை வச்சு தான் சம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு அது என்னென்னு பார்த்துடலாம். பி, என், ஆர், ஏ. இந்த 4 லெட்டர்ஸ் தான் வந்து டாபிக் ஃபுல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை 4க்குள்ள தான் ஏதாவது ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஸ்டினில். பி அப்படின்னா பிரின்சிபல், பிரின்சிபல் அப்படி இல்லைன்னா அசல். என் அப்படின்னா டியூரேஷன், இல்லைன்னா காலம். ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம், வட்டி வீதம். ஏ அப்படின்னா அமௌண்ட், அப்படி இல்லைன்னா மொத்த தொகை. இது வந்து ருபீஸில் இருக்கும், இது வந்து இயர்ஸில் இருக்கணும், இது வந்து பர்சன்டேஜ் பர் ஆனமில் இருக்கணும், இதுவும் வந்து ருபீஸில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க்கில் போய்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க. அவங்க லோன் எடுக்கும் போதே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% வந்துட்டு வட்டியாக கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கினீங்களா 5 லட்சம், அதில் 10% தான் நீங்கள் வட்டியாக கொடுக்க போகிறீங்க. இப்போது 5 லட்சம் வாங்கியிருக்கிறீங்க, 5 லட்சம் லோன் வாங்குறீங்கல்ல, அதை தான் அசல்னு சொல்லுவோம். நீங்கள் லோன் எவ்வளோ வாங்குறீங்க, இல்லை லோன் யாருக்காச்சும் கடன் கொடுக்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா இருந்தாடா செலவுக்கு வச்சு கூட நீங்கள் கொடுக்குறீங்கனாலும், ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறதோ வாங்குறதோ அது பேர் வந்துட்டு அசல், இல்லைனா பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்குக்கு போயிட்டு இதே 5 லட்சத்தை கொடுத்து அவங்க கடனை முடிச்சுப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் சேர்த்து பே பண்ணாதான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, எனக்கு வருஷத்துக்கு பர் ஆனம் அப்படின்னா ஆண்டுக்கு 10% வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதில் 10%ங்கிறது 50,000 ரூபா. அப்போ வருஷத்துக்கு 50,000 ரூபா 50,000 ரூபா நீங்கள் வட்டி சேர்த்து வச்சுட்டே வரணும். 5 வருஷத்துக்கு முடிவில் இப்போ 2,50,000 ரூபா வந்திருக்குமா? ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபா வட்டி. ஸோ 5 வருஷத்தில் 2,50,000 வட்டி வந்திருக்கும். நீங்கள் வாங்கின ஒரு 5 லட்சம், இப்போ மொத்தம் 7,50,000 கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் கடனை முடிக்க முடியும். கரெக்டாக? அந்த 7,50,000ங்கிறது தான் அமௌண்ட். அசலுக்கும் மொத்த தொகைக்கு வித்தியாசம் புரியுதா? அசலுங்கிறது நீங்கள் வாங்கினது, மொத்த தொகைங்கிறது நீங்கள் கடனை அடைக்கும் போது ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் மொத்த தொகை. இந்த அமௌண்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது? நீங்கள் வாங்கின அசல் ப்ளஸ் வட்டி, அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. நீங்கள் வெறும் அசலை கொடுத்தீங்கனாலும் பேங்க்கில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பேங்க்கில் என் ஃப்ரெண்டு கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு சேர்த்து கொடுத்தா தான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து அமௌண்ட்டு. இது வந்து வருஷத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத அவங்க இதுலேயே உங்களுக்கு இது கொடுக்குறாங்க அப்படின்னா ரிசிப்ட் அதிலே போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த சம்மில் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 5 வருஷம் எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக? இது 3 வருஷத்துக்கு கொடுக்கலாம், இல்லை 4 வருஷத்துக்கு கொடுக்கலாம், இல்லை 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எப்படினாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ அசலுங்கிறது நீங்கள் வாங்கும்போது முதல்ல கிடைக்கிற அமௌண்ட்டை தான் அசல். அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் கடனை அடைக்கும் போது கொடுக்கறது அமௌண்ட், இல்லைன்னா மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க. காலம் வந்து இயர்ஸில் தான் இருக்கணும். மோஸ்ட்டாக 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சன்டேஜ் பர் ஆனம், P.A இந்த சிம்பிளில் தான் இருக்கும். ஓகே, இது 4ல் ஏதாவது புரியலையா? கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இப்போ சிஐக்கும் எஸ்ஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் ஒருத்தங்கிட்ட வந்துட்டு ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு 1000 ரூபா கடன் கொடுறா, தனி வட்டியில் கடன் கொடு அப்படின்னு சொல்லி நான் கடன் வாங்குறேன். என்ன வந்து நான் 2 வருஷத்தில் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவன் என்ன பண்ணுறான்? சரிடா, ஒரு 10% பர் ஆனம், எனக்கு வருஷத்துக்கு நீ 10% மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துரு, உனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போது நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட எவ்வளோ எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க அப்படின்னா, முதல் வருஷமே இன்கேஸ் உங்ககிட்ட காசு வந்துருச்சு அப்படின்னா 1000 ரூபா அசல் ப்ளஸ் இதில் முதல் வருஷம் 1000 ரூபாயில 10%ங்கிறது 1000 ரூபாயில 10% வேணும்னா லாஸ்ட் ஒரு டிஜிட்டை மறைச்சிடுங்க. மறைச்சிட்டா 100 ரூபா இருக்குமா, அதுதான் 100ங்கிறது தான் 10%. ஸோ 100 ரூபாயை நீங்கள் வட்டியாக கொடுப்பீங்க முதல் வருஷமே வட்டி கொடுக்குறதுனா. கொடுத்துட்டு 1100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் கடனை நீங்கள் முடிச்சுக்கலாம். 1000 ரூபா வந்துட்டு வாங்கினது 100 ரூபா வந்து முதல் வருஷத்தோட வட்டி சேர்த்து நீங்கள் முதல் வருஷமே என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், 2வது வருஷம் அசல் ஒரு 1000 ரூபா ப்ளஸ் 2வது வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா வட்டி வந்துருக்குமா, முதல் வருஷத்துக்கு ஒரு 100, 2வது வருஷத்துக்கு ஒரு 100, அப்போ 200 ரூபா வட்டி சேர்த்திங்கன்னா 1200 ரூபா கொடுத்தா உங்கள் கடனை முடிச்சுக்கலாம். அந்த 100 ரூபாங்கிறது மாறவே மாறாது. முதல் வருஷம் கொடுத்தாலும் 100 ரூபா தான், 2வது வருஷம் கொடுத்தாலும் 100 ரூபா தான், 3வது வருஷம் கொடுத்தாலும் 100 ரூபா தான். இன்கேஸ் நீங்கள் அதான் இப்போ 5 வருஷம் கொடுக்குறாங்கன்னா அந்த 100 100 100ன்னு 5 வருஷத்துக்கு 100 ரூபா கொடுப்பீங்க. அதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்கேஸ் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து எக்ஸ்டென்ஷன் கேட்டு வெறும் 100 ரூபா மட்டும் இந்த வட்டி மாறாமல் வந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி நான் ஒருத்தன்ட்ட ஒரு 1000 ரூபா வாங்குறேன். இது வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டு, இது வந்து தெரியாத ஃப்ரெண்டு. நான் அவன்கிட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவன் கொடுப்பேன்னு சொல்கிறான். சரி எனக்கு அர்ஜென்ட், நான் வாங்கிடுறேன். ஸோ முதல் வருஷம் நான் கடனை அடைக்கணும் அப்படின்னா இதே மாதிரி தான் 1000 ரூபா, இதில் 10% எவ்வளோ, 100 ரூபா. அப்போ 1100 ரூபா கொடுத்தா நான் கடனை அடைச்சிக்கலாம். முதல் வருஷம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது. அதனால யாருக்குமே பெனிஃபிட் கிடையாது, நம்மளுக்கும் கிடையாது, அவனுக்குமே கிடையாது. அடுத்த வருஷம் வரும்போது இதில் 10% எவ்வளோ, லாஸ்ட் ஒரு டிஜிட்டை மறைச்சிட்டா எவ்வளோ இருக்குது, 110 ரூபா இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கின ஒரு 1000 ரூபா ப்ளஸ் 110 ரூபா சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது, 1210 ரூபா. ஏன் சார் அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னா, முதல் வருஷம் 100 ரூபா வட்டி இருக்குல்ல, அதில் 10 ரூபா வட்டி, அந்த 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டி, இது பேர் தான் கூட்டு வட்டி. இப்போ நீங்கள் 3வது வருஷமும் இப்போ கடனை இது பண்ண முடியலன்னா 1000 ரூபா ப்ளஸ் இதில் 10% எவ்வளோ வரும், 121 ரூபா வருமா, லாஸ்ட் ஒரு டிஜிட்டை மறைச்சிட்டிங்கன்னா 121, ஒரு நிமிஷம், 110 அந்த வருஷத்துக்கு ₹1000 இன்ட்ரெஸ்ட்டு. இந்த கேஸில் வந்து 1300 ரூபா கொடுக்குறீங்க. இந்த கேஸில் வந்து 1331 வரணும். என்ன அப்படின்னா, சாரி, இது ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 1110. ஒரு நிமிஷம். ஸோ முதல் வருஷம் 1100 ரூபா, 2வது வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 1100 ரூபா ப்ளஸ் அந்த 110 ரூபா வட்டி, இந்த அமௌண்ட்டில் அந்த 1100 ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டியது முதல் வருஷம் ப்ளஸ் இந்த 1100 ரூபாய்க்கு 10% வட்டி தான் இது. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 110 1210 கிடைக்குமா, 1210 ரூபா. இந்த 3rd வருஷம் என்ன பண்ணணும், இந்த 1210 ரூபா ப்ளஸ் இதில் 10% வந்து 121 ரூபா. ஸோ 1210வையும் 121ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 13311, 1331 ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கேஸில் வெறும் 1300 ரூபா தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் இந்த கேஸில் 31 ரூபா எக்ஸ்ட்ரா வருதா, 31 ரூபா என்ன அப்படின்னா, முதல் வருஷத்தை 100 ரூபாயோட வட்டி, அடுத்த வருஷம் அந்த 200 ரூபாயோட வட்டி, அந்த மாதிரி கூட்டிகிட்டே போகும். வட்டிக்கும் வட்டி போடுறது தான் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இதில் வந்துட்டு வட்டி மாறவே மாறாது எப்போவுமே. தனி வட்டியில் வட்டிங்கிறது எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாதுப்பா. ஆனால் கூட்டு வட்டியில் முதல் வருஷத்துமே நீங்கள் வட்டி கட்டலைன்னா அந்த வட்டிக்கும் வட்டி போடுவாங்க அடுத்த வருஷத்துக்கு. அப்புறம் 3வது வருஷம் வரும்போது இந்த 2 வருஷத்தோட வட்டிக்கும் வட்டி, அந்த வட்டிக்கும் வட்டி, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா தனி வட்டியில் வாங்குங்க, கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக பெரிய லாபம் முடியும். ஓகேவா, இதில் தான். இதில் ஏதாச்சும் இந்த ஸ்டைலில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது தெளிவாக புரிஞ்சாதான் அடுத்து வர சம்ஸ் புரியும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.
பிங்கிறது நீங்கள் ஆரம்பத்தில் வாங்குற அமௌண்ட்டு, கடனாக வாங்குற அமௌண்ட் இல்லை கடனாக கொடுக்குற அமௌண்ட்டு. ஏங்கிறது நீங்கள் கடனை அடைக்கிறதுக்காக கொடுக்குற அமௌண்ட்டு. என்னங்கிறது வருஷத்தில் இருக்கும், 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி. அடுத்து ஆறுங்கிறது பர்சன்டேஜில் தான் இருக்கும். மோஸ்ட்டாக 5% கொடுக்குறீங்க வருஷத்துக்கு, 6% கொடுக்குறீங்க அந்த மாதிரி இருக்கும். சரி, எழுதிக்கோங்க. நான் எஸ்ஐன்னு போடுறேன் அப்படின்னா அது வந்து தனி வட்டின்னு அர்த்தம். எஸ்ஐன்னு போடுறேன்னா தனி வட்டி, சிஐன்னு போடுறேன்னா கூட்டு வட்டி. அடுத்து பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ உங்களை தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைடட் பை 100, வேர் பி இஸ் பிரின்சிபல். அங்கே எழுதி போட்டாலும் ஃப்ரண்ட்ல அதே தான். அசல் பிங்கிறது அசல், என்னங்கிறது வருஷம் மோஸ்ட்டாக இயர்ஸில் இருக்கும், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் பர் ஆனமில் இருக்கும் பை 100. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 2 3 4 இந்த 4 விஷயத்துல ஏதாவது 3 விஷயம் கொஸ்டினில் இருக்கும். நீங்கள் இன்னொன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். அசல் கொடுத்துட்டு 2 வருஷம் கொடுத்துட்டு 10% கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட்டாக ஒரு 5 டைப் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் ஒரு 5 டைப் சம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் தான் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இந்த ஃபார்முலாவில் ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம், இல்லை பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாம், இல்லை என் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஆர் கண்டுபிடிக்கலாம். இந்த 4 கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஷினில் வந்து அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க, சரி கிவன், ஆர் கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் பிரின்சிபல் அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் கேட்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அமௌண்ட் வந்து 1200 கொடுத்துருக்காங்க, என் வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த 3 டேட்டாவை வச்சு நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா? அமௌண்ட் இங்கே வந்து அமௌண்ட்டுங்கிற டேர்மே கிடையாது இந்த ஃபார்முலா. ஸோ அமௌண்ட் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. என்னும் ஆரும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது, பிரின்சிபலும் தெரியாது. 2 தெரியாத அன்னோனை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் வந்துடுச்சு, என்னும் ஆர் இந்த டைப் வந்துச்சுன்னா இதுதான் டைப் 2. அதாவது இந்த ஃபார்முலாவில் போட முடியாத சம் தான் டைப் 2. இது எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 10% நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க போறீங்களா, பர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க போறீங்க. அப்போ 2 இயர்ஸ்க்கு 20% இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பீங்களா? ஒரு வருஷத்துக்கு 10%னா 2 வருஷத்துக்கு 20%. வெரி குட், 20% வட்டியும். அமௌண்ட்டுங்கிறதுனா என்னென்னு சொன்னேன், அசலும் நீங்கள் வாங்கின வட்டியும் சேர்ந்தது பேர் தான் மொத்த தொகை. ஒரு 10,000 ரூபா கடன் வாங்குறீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வட்டியோட சேர்த்து ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்களே, அதுதான் மொத்த தொகை. அப்போ மொத்த தொகை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், அசல் ப்ளஸ் வட்டி. அசலை வந்து எப்போவுமே 100%ன்னு எடுத்துக்கணும். என்ன பண்ணணும், அசலை எப்போவுமே 100% தான். எந்த கணக்கு வந்தாலும் அசலுங்கிறது 100%. வட்டிங்கிறது கணக்கை பொறுத்து மாறும். இப்போ இந்த கணக்கில் வந்து 2 வருஷத்துக்கு 10%னா அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 20% வட்டியாக கொடுக்க போகிறீங்க. அந்த 20% இங்கே வச்சுக்கோங்க. கூட்டினீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வருது? 120%ன்னு வந்துருச்சு. கொஷினில் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1200 கொடுத்துருக்காங்களா? அப்போது 120% எதுக்கு ஈக்குவல்னா 1200 ஈக்குவல். நல்லா கவனிங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 10% இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்க. அப்போ 2 வருஷத்துக்கு 20% இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்க. இப்போது அமௌண்ட்டுங்கிறது அசல் ப்ளஸ் வட்டி. அசலுங்கிறது எப்போவுமே 100%, வட்டிங்கிறது இதை ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா கிடைக்கும். 2 × 10 20%. ஸோ கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 120% தான் அமௌண்ட் இந்த கொஷினுக்கு. கொஷினில் அமௌண்ட் வந்து 1200 கொடுத்துருக்காங்களா? அப்போது 120% வந்து 1200. இங்கே நீங்கள் 100%ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரின்சிபல் கிடைக்கும். இது எப்படி போடணும் அப்படின்னா, இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே பக்கத்தில் அடிச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே அடிக்கக்கூடாது, இங்கேருந்து இங்கே அடிக்கக்கூடாது, ஆப்போசிட்டில் அடிக்கக்கூடாது, பக்கத்தில் அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிட்டேன், ஒரு 12 10 12 அடிக்கலாமா? கடைசி இங்கே 1 இருக்கும்,
1 இன்ட்டு பி என்ன வரும் பி. 100 இன்ட்டு 10 எவ்வளோ 1000. இதுதான் அசல். இதே சம்மில் 120% தான் 1200 ரூபா அப்படின்னா 20%ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏன் 20% எதுக்கு ஈக்குவல்? 20% எதுக்கு ஈக்குவல்? இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ நீங்கள் இங்கே 20%ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வட்டி கிடைக்கும். 120% வந்து அமௌண்ட்டுக்கு ஈக்குவல், 100% வந்து அசலுக்கு ஈக்குவல். மாற்றி மாற்றி அப்படியே கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இப்போ அதே மாதிரி 0 0 கேன்சல் பண்ணுங்க. ஒரு 12 10 12. ஸோ 1 இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 10 200 ரூபா. அப்போது 1000 ரூபா அசல், 200 ரூபா வட்டி. அசலும் வட்டியும் சேர்த்து 1200 ரூபா தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு கொடுக்க போறீங்க. ஓகே, இதுதான் டைப் 2. ஸோ வெறுமனே பிஎன்ஆர் பை 100ல போடுறது ஃபர்ஸ்ட் டைப்பு. அமௌண்ட்டு கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா இந்த செகண்ட் டைப்ல ப்ரொசீட் பண்ணணும். இது ரெண்டும் தான் ஃபார்முலா பேஸ்டு. இதுலேயே இந்த இதில் வந்து எண்ணில் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த எண்ணை வந்து வருஷத்துல மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 6 மாசத்துக்கு வட்டி கண்டுபிடிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அது 6 மாசம்னு நீங்கள் எண்ணுக்கு பதிலாக 6ன்னு போடக்கூடாது. எண்ணெய் வந்து எப்படி இருக்கணும், வருஷத்துல மட்டும்தான் இருக்கணும். இப்போ மந்த்தில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மந்த் எக்ஸ் மந்த்னா அதை வந்து நீங்கள் x/12ன்னு எடுத்துக்கணும். 6 மாதம் அப்படின்னா 6/12 எவ்வளோ வரும், 1/2 ஆஃப் இயர்னு வரும். அப்போ எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 1/2ன்னு போடணும். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது n ஷுட் பி இன் இயர்ஸ், வேற இதில் இருக்கக்கூடாது, மந்த்லேயோ டேஸ்லேயோ இருக்கக்கூடாது. இதே டேஸில் கொடுத்துட்டாங்க ஒரு 73 நாளைக்கு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னா 70 சரி x டிவைடட் பை 365 எடுத்துக்கணும் என்னோட வேல்யூ. அதாவது 6 மாதம் கொடுத்துட்டாங்கன்னா என்னோட வேல்யூ 6/12, அதாவது 1/2ன்னு வந்துடும். அதை தான் நீங்கள் என்னக்கா சப்ஸ்டியூட் பண்ணணும். 73 டேஸ்க்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 73 டிவைட் பை 365ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1/5ன்னு வரும். அப்போ என்னோட வேல்யூ 1/5. ஸோ மேலே 1 கீழே வந்து 5 × 100 அந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டு கொஸ்டின், ரெண்டு டைப்பு. A sum of money at simple interest amounts to rupees 815 in 3 years and to rupees 854 in 4 years. அதாவது நீங்கள் ஏதோ கடன் வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளோன்னு அது தெரியாது உங்களுக்கு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த அமௌண்ட், அந்த நீங்கள் வாங்கின அமௌண்ட்டு 3 வருஷத்துல என்னவா மாறி இருக்கு, 815 ரூபாயா மாறி இருக்கு. தட் மீன்ஸ் நீங்கள் வாங்கின அமௌண்ட்டு கூட வட்டியும் சேர்ந்து 815 ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கு. 4 வருஷத்துல நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 854 ரூபா அவனுக்கு கொடுக்குற மாதிரி வருது. அப்போ நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவை எழுதுங்க. 3 வருஷத்துல 815 ரூபாயா மாறி இருக்கு. 4 வருஷத்துல 854 ரூபாயா மாறி இருக்கு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நான் என்ன சொன்னேன், வருஷத்துக்கு வட்டி மட்டும்தான் கூடும், வேற எதுவுமே கூடாது. 1000 ரூபாய் கடன் வாங்குறீங்க, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா முதல் வருஷம் 1100, அடுத்த வருஷம் 1200, அடுத்த வருஷம் 1300, அந்த மாதிரி 100 தான் கூட்டிகிட்டே போகும். அதான் அந்த அந்த இதை பொறுத்து, பர்சன்டேஜை பொறுத்து. ஸோ வருஷத்துக்கு வட்டி மாறவே மாறாது இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ 3 வருஷத்துல 815 ரூபா, 4 வருஷத்துல 854 ரூபானா இதில் ஒரு வருஷத்தோட வட்டி மட்டும் தானே கூடி இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இதுல இருந்து இது எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்க. ₹39 கூடி இருக்கா. ஸோ 1 இயர்ல 69 39. ஸோ ஒரு வருஷத்துல 39 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ ஒரு வருஷத்துக்கு 39 அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு முட்டையோட விலை 10 ரூபா, 3 முட்டையோட விலை என்னவா இருக்கும், 30 ரூபா. அதே மாதிரி சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்கு 39 ரூபா வட்டி, 3 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டியா இருக்கும், 3 × 1 117. 117 இது வந்து 3 வருஷத்தோட வட்டின்னு எடுத்துக்கலாமா. ஒரு வருஷத்தோட வட்டி 39 ரூபா, 3 வருஷத்தோட வட்டி 117 ரூபா. இந்த 815 ரூபாய்க்குள்ள அமௌண்ட் தான் வந்து 815 ரூபா. அசல் தெரியாது. 3 வருஷத்தோட வட்டி எவ்வளோ, 117 ரூபாயா. இந்த 117 ரூபாய் எடுத்து வந்து மைனஸ் பண்ணுங்க, அசல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருவாங்க. 698.
ஸோ இதுதான் வந்துட்டு பிரின்சிபல். இந்த 3 வருஷத்துல அமௌண்ட் அப்படின்னா இந்த 3 வருஷத்தோட வட்டி வந்து அதுக்குள்ள சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க வாங்கின அசல் கூட 3 வருஷத்தோட வட்டி 117 ரூபா. இதுதான் நீங்க வாங்கின அசல், அது கூட இந்த 3 வருஷத்தோட வட்டி சேர்ந்து தான் உனக்கு வந்து 815 ரூபாயா மாதிரி இருக்கு. இந்த கேஸ்ல 4 வருஷத்தோட வட்டி பிளஸ் அசலும் சேர்ந்துருக்கு இதுல. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது ஒரு டைப் ஆஃப் சம். புரிஞ்சா இது? புரிஞ்சா புரியல? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. புரியலையா? ஸ்டார்டிங்ல இருக்கு கிளாஸ். ஸ்டார்டிங் கொஞ்சம் 5 மினிட்ஸ் லேட்டானா நீங்க ஆரம்பத்துல கடன் வாங்கின அமௌண்ட் 698 ரூபா. நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் அதே 698 ரூபாய் கொடுத்தா கடன்காரன் வாங்கிக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? அதுக்கு வட்டி சேர்த்து தான் வாங்குவான். ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ எனக்கு வந்து 815 ரூபா கொடுக்கணுங்கிற மாதிரி கடன்காரன் சொல்றான். அப்படி இல்லைன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் 854 ரூபா கொடுக்கணுங்கிற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். அதான் இந்த சம். இந்த 3 வருஷத்தோட அமௌண்ட்டுக்குள்ள அசல் பிளஸ் 3 வருஷத்தோட வட்டி இருக்கும். கரெக்டா? முதல் வருஷ வட்டி, செகண்ட் வருஷ வட்டி, 3வது வருஷ வட்டி. ஒரு வருஷ வட்டி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷ வட்டி கிடைச்சிடும். ஏன்னா வருஷத்துக்கு வட்டி மட்டும் தான் கூட்டிகிட்டே போகுது. 3வது வருஷத்துல இவ்வளோ இருக்கு, 4வது வருஷம் இவ்வளோ ஆகுதுன்னா அப்போ வெறும் 39 ரூபா தான் கூடி இருக்கு. அப்போ ஒரு வருஷத்தோட வட்டி வெறும் 39 ரூபா தான். இப்போ ஒரு வருஷத்துக்கு 39 அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்து 117 இன்ட்ரெஸ்டாக கொடுத்துருக்க போறீங்க. அந்த 117 எடுத்துட்டு போயிட்டு இந்த 3 இயர்ஸ் அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு கிடைச்சிடும். இது நோட் பண்ணுங்க, கடைசியா ஒரு அவுட்லைன் வரும்போது புரியும். எழுதிக்கோங்க, சம் எழுதிக்கோங்க. இந்த 4 சம் நான் எழுதி போடுறேன். அந்த 4 சமையும் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். மூணு சம் போடுங்க. பிரின்சிபல் வந்து 6000, n வந்து 5 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% per annum. ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன வருது ஃபர்ஸ்ட் சம் ஆன்சர்? வெரி குட், 1500 வரும். போடுங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால போடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ஸோ ஃபர்ஸ்ட் சம்முக்கு பிரின்சிபல் இன்டூ n வந்து 5 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% per annum by 100. 2 0 2 0, 5 5s are 25, 60 into 25. ஸோ 0, 1200 ரூபா. 1200 ரூபா ஃபர்ஸ்ட் சம் ஆன்சர். செகண்ட் சம்க்கு 3 இயர்ஸ் வருதா? என்ன 3 இயர்ஸ்? ஃபோர்த் சம்க்கு, தேர்ட் சம்க்கு சரி, கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க, அடுத்து பார்க்கலாம். Mr. Thomas invested an amount of rupees 13,900 divided in 2 different schemes A and B. அதாவது 13,900 ரூபா இருக்கு அவர்கிட்ட. அது வந்து ரெண்டா பிரிச்சு ஈக்குவலா பிரிக்கல, ஏதோ கொஞ்சம் ஒரு 6,000 ரூபாய் தனியா, 5,000 ரூபாய் தனியா, அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு 2 ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஒன்னுத்துல வந்து பெனிஃபிட் வேற மாதிரி இருக்கலாம், இன்னொன்னுல பெனிஃபிட் வேற மாதிரி இருக்கலாம். 2 ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஒன்னு இதுல வந்துட்டு 14% per annum அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாரு. இன்னொருத்தர் கிட்ட வந்து 11% per annum ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாரு. இஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned in 2 years, அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம்
அவருக்கு வட்டி வந்து 3508 ரூபாயா கிடைச்சிருக்கு. முதல் ஏ கிட்ட இருந்து கொஞ்சம் வட்டி கிடைக்குமா, பி கிட்ட இருந்து கொஞ்சம் வட்டி கிடைக்குமா, ரெண்டும் சேர்த்து அவருக்கு வந்து 3508 ரூபா வட்டி கிடைச்சிருக்கு. அப்போ பிங்கிற ஸ்கீம்ல அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னு கேட்குறாங்க. இப்போ தாமஸ் என்ன பண்றாரு, 13,900 ரூபாய கொஞ்சம் கொஞ்சமா இதுல கொஞ்சம் ஏங்கிற ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் போடுறாரு, பிங்கிற ஒரு ஆள்கிட்டையும் கொஞ்சம் கொடுக்குறாரு. ஏ ஸ்கீம்ல வந்துட்டு 14% வட்டி கொடுப்பாங்களாம், பிங்கிற ஸ்கீம்ல வந்து 11% வட்டி கொடுப்பாங்களாம். அப்படி கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேர்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்றாரு. இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணும்போது டோட்டலா அவருக்கு வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 3508 கிடைக்குது. அப்போ ஸ்கீம் பில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஸ்கீம் ஏலேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஸ்கீம் பிலேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? ஏங்கிற ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, பிங்கிற ஸ்கீம்லேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அதுதான் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 2 பேர்ட்ட இருந்து சேர்த்து? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க, சவுண்ட் கேட்கல. இது எவ்வளோ? 3508. ஸோ 3508 கிடைச்சிருக்கு. யார்கிட்ட ஏ கிட்ட இருந்தும் கிடைச்சது, பி கிட்ட இருந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 3508 ரூபா கிடைச்சிருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சொன்னேன்? பிஎன்ஆர் பை 100. ஸோ பி வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, என்ஏ பிஎன்ஆர் பை 100 ப்ளஸ் பிக்கிற ஸ்கீமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ நாளுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க, டிவைடட் பை 100. இது எடுத்துக்கலாமா? இது வந்து முதல் பர்சன் கிட்ட இருந்து வாங்கின சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டாவது பர்சன் கிட்ட இருந்து வாங்கின சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ டோட்டலாக நமக்கு வந்துட்டு பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 13,900 ரூபா. 13,900 ரூபா. இதில் ஏங்கிற ஸ்கீமில் நான் எக்ஸுங்கிற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கலாம். பிங்கிற பர்சன் கிட்ட அப்போ நான் 13,900 மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? இப்போ 10,000 ரூபா இப்போ மொத்த அமௌண்ட்டு. நான் ஒருத்தர்கிட்ட ஒரு ஸ்கீமில் 4,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட 6,000 ரூபா இருக்குமா? ஒருத்தர்கிட்ட 4,000 கொடுத்துட்டா அதே மாதிரி தான். அதெல்லாம் எனக்கு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், 4,000க்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ 13,900லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட எவ்வளோ கொடுத்துங்கிறது தெரிஞ்சிடும். 10,000 ஒருத்தர் உங்ககிட்ட இருக்கு, 4,000 ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா தானே 6,000 கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இப்போ இதையும் மைனஸ் பண்ணி தான் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். அது எனக்கு வேல்யூ தெரியாது, அதனால் நான் எக்ஸில் வச்சுருக்கேன். இது அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிரின்சிபல் ஏ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். என்ன வந்து 2 பேர்கிட்டயுமே 2 வருஷத்துக்கு தான் வட்டி கொடுக்குறான். இவங்க கிட்ட இருந்து 2 இயர்ஸ், அவங்க கிட்ட இருந்து 2 இயர்ஸ் தான். 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட எவ்வளோ 14% டிவைடட் பை 100 பிளஸ் பிஎஃபியை நம்ம என்ன எடுக்கலாம், 13,900 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு அவங்ககிட்டயும் 2 வருஷத்துக்கு தான் வட்டி கொடுக்குறாங்க. அவனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 11% பெர் ஆனம், அதனால 11 டிவைடட் பை 100. இது வரைக்கும் எழுதுங்க, எழுதி சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க. ஸோ 2 × 14 24, 28, 28 எக்ஸ் டிவைடட் பை 100ன்னு வரும் அந்த இடம். ப்ளஸ் இந்த 2 × 11 வந்து 22, 22 வந்து இதுலேயும் மல்டிப்ளை ஆகணும், அதுலேயும் மல்டிப்ளை ஆகும். அதாவது 13,900 இன்ட்டு 22 டிவைடட் பை 100ன்னு ஒரு டேர்ம் கிடைக்கும், மைனஸ் 22x டிவைடட் பை 100ன்னு ஒரு டேர்ம் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 3508. அதாவது இந்த 22ங்கிறது இது கூடயும் மல்டிப்ளை ஆகும், இந்த எக்ஸுக்கும் காமனானது பிராக்கெட் வெளியில் இருக்கிறதுனால. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டேர்மு, இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு டேர்ம், தனித்தனி டேர்மாக பிரித்து எடுத்துட்டு எழுதிடுங்க. இப்போ 28xல 22x போச்சுன்னா 6x இருக்குன்னு எடுத்துக்கலாமா? கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால மேலே அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. 28ல் 22 போச்சுன்னா 6x. மீதி இந்த இதை எழுதுங்க. இங்கே வந்து என்ன பண்ணுங்க, 2 0 அடிச்சிருங்க. அப்போது 139 × 22 இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 3508. இப்போ என்ன பண்ணுங்க, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை அந்த பக்கம் மைனஸில் எடுத்துகிட்டு போய் 3508லேருந்து அதை மைனஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 139 × 22 பண்ணுங்க. அதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்களா? இந்த பக்கம் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 415 450. ஸோ 450
இங்கே வந்து 6xன்னு இருக்குது. இந்த கீழே இருக்கிற 100 வந்து இந்த பக்கம் 100ஆக போயிடும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 6 7 6 42 5 6 30. ஸோ 7500. எக்ஸுங்கிறது நம்ம எதில் எடுத்தோம்? ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்ணதை தான் எக்ஸ்னு எடுத்தோம். கொஷினில் கேட்குறது ஸ்கீம் பியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ 13,900லேருந்து 7,500 மைனஸ் பண்ணிடுங்க. 13,900லேருந்து 7,500 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 0 6,400. எக்ஸுங்கிறது 7,500 ரூபா, அதாவது 13,900 ரூபாயில 7,500 ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், 6,400 ஸ்கீம் பியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு இதை எழுதிடுங்க, அப்புறம் இந்த மூணுத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே ப்ரொசீட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் 6,400 எழுதிக்கோங்க. எஸ் சம் ஹெச்டி a total simple interest of rupees 4016.25. அதாவது வட்டி மட்டும் அவனுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 4016.25 ருபீஸ் கிடைச்சிருக்கு வட்டி. ரேட் இது வந்து 9% இன் 5 இயர்ஸில், 5 வருஷத்தில். அப்போ எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. 5 வருஷத்தில் 9% per annumல அவனுக்கு தனி வட்டி வந்து 4016 ரூபா கிடைச்சிருக்கு, 0.25. அப்போது அவன் வாங்கின அசல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. போடுங்க, ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிங்க. ஒரே ஃபார்முலா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, பிஎன்ஆர் பை 100 தான் எல்லா சம்மும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4016.25 இருக்குல்ல, அதை வந்து நான் பை 100ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறதுனால 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறத நான் பை 100ன்னு எடுத்துக்கலாம். பை 100 எடுத்துக்கிறேன். பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னங்கிறது 5 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% per annum டிவைடட் பை 100. 100 கேன்சல் பண்ணிக்கலாமா? கவனிங்க, 100 கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 டேபிளால் 1 5 5 8 5 40 0 3 5 15 2 5 10 5 25 80 325 ஈக்குவல் டு பி இன்ட்டு 9 இருக்குது. ஒரு 9 9 8 9 72 9 9 81 2 9 18 5 9 45. ஸோ 8925 தான் வந்துட்டு பிரின்சிபல். How much time will it take for an amount of rupees 450 to yield rupees 81 as interest? அதாவது பிரின்சிபல் வந்து 450, இன்ட்ரெஸ்ட் வந்து 81 ரூபான்னு கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4.5%. என்ன என்னன்னு கேட்குறாங்க. ஹவு மச் டைம் அப்படின்னா என்ன என்னன்னு கேட்குறாங்க. 450 ரூபாய்க்கு 4.5% தனி வட்டியில் 81 ரூபா வட்டி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம்னா காலம் தான் கேட்குறாங்க, எவ்வளோ வருஷம் ஆகும்னு சொல்லி. அதே ஃபார்முலா தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100, வேர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 81 ருபீஸ். பிரின்சிபல் வந்து 450 ரூபா கடன் வாங்கியிருக்கிறீங்க, எத்தனை வருஷத்தில் தான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4.5% டிவைடட் பை 100. ஒரு 0 ஒரு 0, 5 9 45 9 9 81, ஒரு 5 5 2 5 10, 2 9 18 டிவைடட் பை 4.5. n வந்து 4 இயர்ஸ், n வந்து 4 வருஷம். இந்த மாதிரி எல்லாமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே கொடுத்துட்டு ஒன்று கேட்குறாங்கன்னா தான் நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் போட முடியும். அந்த செகண்ட் டைப்பில் அமௌண்ட்டு கொடுத்துட்டு n கொடுத்துட்டு r கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மட்டும் வேறு ஃபார்முலா அந்த பேட்டர்னில் சம் சால்வ். Reena took a loan of rupees 1200 with simple interest for as many years as the rate of interest. அதாவது எத்தனை வருஷத்துக்கு வாங்குறாலோ அதுவும் வட்டி வீதமும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. 4 வருஷம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 4% per annum அந்த மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க நம்மளை. கடன் காலத்தின் தனி வட்டியுடன் கடனை வட்டி விகிதத்திற்கு பல ஆண்டுகளுக்கு வாங்கினார். தட் மீன்ஸ் என்னன்னா
இது அதுவும் சேம்னு சொல்கிறாங்க. எண்ணையும் ஆரையும் ஒரே வேல்யூவாக எடுத்துக்க சொல்கிறாங்க. எண் 5 வருஷம் கொடுக்குறீங்கன்னா ஆரும் வந்து 5% பெர் ஆனம் அந்த மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க. 1200 கடன் வாங்குறான், அது ரெண்டும் சேமு. இன்ட்ரெஸ்ட் வந்து 432 ரூபா அவன் கொடுக்குறான். கவனிங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ எண்ணும் ஆரும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சேமாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க. எண்ணெய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரும் எடுத்துக்கோங்கன்னு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 432வா? பி நான் எண்ணும் ஆரும் சேமுங்கிறதுனால இந்த எண்ணுக்கு பதிலாக ஒரு ஆறுன்னு போட்டுக்குவா. ஆல்ரெடி கொஷினில் இருக்கிற ஒரு ஆறு வந்து ஆர் டிவைடட் பை 100. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1200 ரூபா. ஆர் இன்ட்டு ஆர்னா ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? 2 0க்கு 2 0 அடிச்சிடுங்க. ஒரு 12, 2 12 36, 3 2 12 36, 36, 72, 6 12 72. ஸ்கொயர் ரூட்ல வருது ஆன்சர் 432. இது கேன்சலேஷன் கரெக்டாக பண்ணுங்க. 432 டிவைட் பை 12 பண்ணிங்கன்னா 3 4s are 1 4s are 0, 8 4 32, ஒரு 3 3 3 9, சாரி 36ன்னு வருது. 36. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? இது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 36, 6. ஸோ ஆரோட வேல்யூ 6% per annum. இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 1200 ரூபா கடன் வாங்கியிருக்கா, 432 ரூபா வட்டியாக கொடுக்குறான். அந்த எண்ணும் ஆரும் ஈக்குவல். இதுதான் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 12500 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் கடன் அடைக்கும் போது எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 15500 ரூபாயை கொடுக்குறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 12,500ங்கிறது 15500 ரூபாயை ஏன் மாறுச்சு? இன்ட்ரெஸ்ட். அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கொடுக்குறீங்க? பண்ண மைனஸ் பண்ணணும்னு தெரியுது எனக்கு, பண்ணி சொல்லுங்க. எவ்வளோ பார்த்தே சொல்லுங்க. 12500 ரூபா 15500 ரூபா எவ்வளோ அதிகமாக இருக்கு? 3000 ரூபாய் தான் அதிகமாக இருக்கு. அவ்வளோதான் கணக்கு. நீங்கள் கணக்காக பார்க்காதீங்க, எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் வாங்குறது கொடுக்குறது தான். 3000 ரூபா இப்போ வட்டியாக கொடுத்துருக்கீங்க. இப்போ ஃபார்முலா போட்டுடலாமா? 3000 ரூபா வட்டி ஈக்குவல் டு அசல் எவ்வளோ? 12500 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. 2 0 2 0, 2 5 10, 5 25, 6 5 30, 2 0, 5 25, 1 5 2 5 10, 0, 1 5 2 5 10, 4 5 20, ஒரு நாள் 4, 6 நாள் 24. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% பெர் ஆனம். அவ்வளோதான் கணக்கு. ஓகே, ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 போட்டு கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப்பில் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, எண்ணும் ஆரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அசலில் 100%ன்னு எடுத்துக்கணும். எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் இன்ட்ரெஸ்ட்னு கிடச்சிடும். அந்த கான்செப்ட் தான் டைப் 2. இப்போ டைப் 3 என்ன அப்படின்னா, கொஷினில் வந்துட்டு டபுள்டு இல்லைன்னா ட்ரிபிள்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்திருக்கும். அதாவது ஒரு அசலானது 5 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 100 ரூபா நீங்கள் கடன் வாங்குறீங்க, 5 வருஷத்துல நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டியது வந்து 300 ரூபாயா மாறும். அதை தான் 3 மடங்குன்னு சொல்லுவாங்க. 100 ரூபா கடன் வாங்குறீங்க, அவனுக்கு 300 ரூபாயா கொடுக்குறீங்களா, அதுதான் ஒரு மடங்கு வந்து 3 மடங்காக மாறுதுன்னு அர்த்தம். ஸோ 2 மடங்கு ஆகுது, இல்லை 3 மடங்கு ஆகுது, இல்லை 5 மடங்கு ஆகுது, அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதணுங்க. என்ஆர் ஈக்குவல் டு 100ன்னு எழுதணும். இதுவே ட்ரிபிள் 3 மடங்காக ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ஆர் ஈக்குவல் டு 200ன்னு எழுதணும். 5 மடங்காக மாறுது, 5 டைம்ஸாக மாறுதுன்னு சொன்னாங்கன்னா என்ஆர் ஈக்குவல் டு 400ன்னு எழுதணும். அப்போ 7 டைம்ஸாக மாறுதுன்னு என்ன எழுதுவீங்க? 600. இவ்வளோதான் லாஜிக். ஒன்றை குறைச்சி 100ல் எழுதணும். 10 மடங்காக மாறுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்ஆர் ஈக்குவல் டு 900ன்னு எடுத்துக்கணும். 6 டைம்ஸாக மாறுதுன்னா என்ஆர் ஈக்குவல் டு 500ன்னு எடுத்துக்கணும். இதான் அதோட ஷார்ட்கட். இது எப்போ யூஸ் பண்ணணும்?
ஆமாம் டபுள்னா அதுதான் உன்னை குறைச்சி எழுதணும்னு சொல்கிறேன். 100ன்னு எழுதணும். 3 மடங்காக மாறுதுன்னு சொன்னால் 200ன்னு எழுதணும். 5 மடங்காக மாறுதுன்னா 400ன்னு எழுதணும். அந்த 5க்கு 5 எழுத விட முன்னாடி 100 எழுதணும். 10 மடங்காக மாறுதுன்னா 900ன்னு எழுதணும். இதான் அதோட ஷார்ட்கட். இதை எழுதிட்டு ஒன்று கொஷினில் வந்து எண்ணோ இல்லை ஆரோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன 5 வருஷம்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஆர் கேட்பாங்க. அப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இல்லை ஆர் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க. ஏதோ ஒன்று கொஷினில் இருக்குது, இன்னொன்று நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் சம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சம் எழுதிக்கோங்க. The principal is getting 6 times in 5 years. Find rate of interest. இந்த மாதிரி தான் இருக்கும் கொஷின். ஒரு அசலானது 5 ஆண்டுகளில் 6 மடங்காகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. அந்த மாதிரி இருக்கும் கொஷின். ஸோ 6 டைம்ஸ்னா என்ன ஃபார்முலா போடுவீங்க? 6 டைம்ஸ்னா என்ன வரும்? என்ஆர் ஈக்குவல் டு 500 போடுங்க. போட்டு என் வந்து 5 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளோ? 100%. ஸோ 10th சம் பாருங்க. What will be the ratio of simple interest earned by a certain amount at the same rate of interest for 6 years and that for 9 years? இது ரேஷியோங்கிறது உங்களுக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரெண்டையும் டிவைட் பண்ணணும். முதல் கேஸில் வர இன்ட்ரெஸ்ட்டையும் ரெண்டாவது கேஸில் வர இன்ட்ரெஸ்ட்டையும் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் கேஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து I1ன்னு எடுத்துக்கிறேன், டிவைடட் பை I2ன்னு எடுத்துக்கிறேன். முதல் கேஸில் வர இன்ட்ரெஸ்ட், செகண்ட் கேஸில் இதில் வந்து P1 N1 R1 by 100 எழுதலாமா? டிவைடட் பை P2 N2 R2 டிவைடட் பை 100 எழுதலாம். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 6 வருஷத்துல கொடுக்குறாங்க, அடுத்து வந்து 9 இயர்ஸ்ல கொடுக்குறாங்க. மற்ற எல்லாமே சேம் தான். அதாவது P1ம் P2வும் சேம் தான், R1ம் R2வும் சேம் தான். இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது என்னது? N1 by N2 மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? ஒரே அசல் தான். அது 9 வருஷத்துல எவ்வளவு வட்டி வருது, 6 வருஷத்துல எவ்வளவு வட்டி வருது, அது ரெண்டுக்கும் தான் ரேஷியோ போட சொல்றாங்க. ரேஷியோனா டிவைட் பண்ணணும். ஸோ இதுவும் 10,000 கடன் வாங்குறீங்கன்னா இதுவும் 10,000 தான். 10,000 கேன்சல் ஆயிடும். இது எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இதுவும். அது ரெண்டும் சேம் கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது N1 N2 மட்டும். அது மட்டும் வேற வேற. ஏன்? இது 6 வருஷத்துக்கு, அது 9 வருஷத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ N1 வந்து 6 வருஷம் எடுத்துட்டீங்கன்னா N2 வந்து 9 வருஷம் எடுத்துக்கலாமா? கேன்சல் பண்ணா 2 3 6 3 3 9. ஸோ 2 டிவைட் பை 3 அப்படி இல்லைன்னா 2:3ன்னு சொல்லுவாங்க. இதான் ரேஷியோ. இதுக்கு பேர் தான் ரேஷியோ. டிவைட் பை 3ல இருக்கிறத ஈஸ்ட்ல எழுதுனா அது பேர் வந்துட்டு ரேஷியோ. 2:3. இதான் ஆன்சர். எழுதிக்கோங்க. இந்த சம் ட்ரை பண்ணுங்க. இந்த மாடல் நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்ல, அதே மாடல் தான். சேம் சம் ட்ரை பண்ணுங்க. 5 வருஷத்துல வந்து 9,800 மாறுது. 8 வருஷத்துல வந்து 12,500 ரூபாயா மாறுது. 8 வருஷம் அமௌண்ட்ல இருந்து 5 வருஷம் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணீங்கன்னா 3 வருஷத்தோட வட்டி கிடைக்குமா உங்களுக்கு? எவ்வளவு வருது பாருங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் எவ்வளவு வருது பாருங்க. 2,000 2205. இது வந்து 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கலாமா? 3 வருஷத்துல வட்டி மட்டும் இவ்வளவு கூடி 12,500 ரூபாயா மாறி இருக்கு. 3 வருஷத்துல 2205 அப்படின்னா 3 இயர்ஸ்ல 2205 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவா இருந்திருக்கும்? 2205 டிவைடட் பை 3ன்னு போடுவீங்களாமா? ஒரு வருஷத்துக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். கேன்சல் பண்ணுங்க. ஒரு 3 3 7 3 21 3 3 9 5 3 15. அப்போ ஒரு வருஷத்துல வட்டி வந்து 735 ரூபா. இந்த 9,800க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் 5 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கரெக்டா? அசல் பிளஸ் 5 வருஷத்தோட வட்டி அதுக்குள்ள இருக்கு. ஒரு வருஷத்தோட வட்டி வந்து 735 ரூபானா 5 வருஷத்து வட்டி வேணும்னா இன்ட்டு 5 பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணா 5 25 5 மீதி 2 3 5 15 15 2 17 7 மீதி 1 35 36. ஸோ 3675 தான் 5 வருஷத்தோட வட்டி. இந்த 9,800க்குள்ள அசல் பிளஸ் 5 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா? 3675 இருக்கா? ஸோ 9,800
-3675 ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, பிரின்சிபல் எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்தால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 8 வருஷத்தோட அமௌண்ட்டு 5 வருஷத்தோட அமௌண்ட்டு ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 3 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க, டிவைட் பண்ணால் கிடைக்கும். அப்போ கொஷினில் ஏதாவது ஒரு டேட்டா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டேட்டா எடுக்கிற 9800 எடுக்கிறீங்கன்னா 9800க்குள்ள பிரின்சிபல் ப்ளஸ் 5 இயர்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ 5 வருஷத்தோட வட்டியை எடுத்துகிட்டு போய்ட்டு அது வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். போடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 5400, n வந்து 3 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. ஃபைண்ட் த பிரின்சிபல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியாது, n 3 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% டிவைடட் பை 100. 1 3 3 1 3 3 8 3 24, 2 6 12, 3 6 18, 1 2 2 15 2 30. ஸோ 150 × 2 0 அப்படின்னா பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் வந்து 15,000 rupees. ஆன்சர். ஸோ வித் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சு ஒரு 10 minutes பிரேக் அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓகே, பிரேக் போய்ட்டு. ஸோ அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ என்ன பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி தான் அடுத்து பார்க்க போகிறோம். தனி வட்டிக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னால் வட்டி கணக்கிடுறதுல தான் வித்தியாசம். ஸோ வருஷத்துக்கு 100 200 அது மாறாமல் இருந்துச்சுன்னா அது தனி வட்டி. வட்டிக்கும் வட்டி போட்டு கவுண்ட் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து கூட்டு வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, PNR டிவைடட் பை 100. அதில் எண்ணெய் வந்து வருஷத்தில் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். மாதத்தில் கொடுத்துருந்தா பை 12ன்னு எடுத்துக்கணும், டேஸில் கொடுத்துருந்தா பை 365ன்னு போட்டு எண்ணெய் எடுத்துக்கணும். அப்படி இந்த PNR கான்செப்டில் இல்லை அப்படின்னா டபுள்டு ட்ரிபிள்டு அந்த மாதிரி வார்த்தையில் வந்துருந்துச்சுன்னா NR ஈக்குவல் டு 100, NR ஈக்குவல் டு 200, ட்ரிபிள்ஸ் அந்த மாதிரி அதை மாற்றி ஒன்றை குறைச்சி 100 போட்டு கால் பண்ணுறது ஒரு டைப்பு. அமௌண்ட்டு கொடுத்துட்டு எண்ணும் ஆரும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு டைப் தனியாக தான் போடுவீங்க. அது ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இது ஃபுல்லாக ஃபார்முலாஸ் தான். கொஞ்சம் ஃபார்முலாஸ் மெமரி பண்ணால் தான் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து மோஸ்ட்டாக வருஷத்துக்கு ஒரு முறை தான் கணக்கிடுவாங்க. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை, 3 கான்செப்டில் கணக்கிடுவாங்க. பேஸ்ட் ஆன் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்டு ஆனுவல் பேசிஸில் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதி, அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆனுவலி, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு கொஷினில் கொடுத்துருவாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் வட்டி எவ்வளவு அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனுவலின்னு வந்துருச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்து அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/200 பவர் 2n. இது வந்து ஹாஃப் இயர்லி ஃபார்முலா. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. P இன்ட்டு 1 + R/400 பவர் 4n. இது வந்து குவார்ட்டர்லி, காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க வட்டி அப்படின்னா இந்த ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம், 4 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கூட்டி போடுறாங்களா, திரும்ப அடுத்த 4 மாதத்துக்கு அந்த வட்டிக்கும் வட்டி கூட்டி போடுவாங்க. ஸோ ஒரு வருஷத்துலேயே 3 தடவை வட்டி கூட்டி போடும்போது இதில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கவனிங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுங்கன்னா இந்த ஃபார்முலா, அரையாண்டுக்கு ஒரு முறைனா இங்கே 200ன்னு வரும், இங்கே 2n வரும், காலாண்டுக்கு ஒரு முறைனா இங்கே 400ன்னு வரும், இங்கே 4n வரும்.
இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, வருஷத்தை வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. 2.25 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிங்க, 1.25 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 2.25 இப்போ இந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு வந்து உங்களை வட்டி கணக்கெடுக்குன்னு சொல்றாங்க. அப்போ என்னோட வேல்யூ 2.25. இங்க எல்லாமே பவர்ல தானே நம்மளுக்கு என்ன இருக்கு, பவர்ல போய் 2.25 சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. ஸ்கொயர் இருந்தால் ஸ்கொயர் பண்ணலாம், கியூப் இருந்தால் கியூப் பண்ணலாம். அங்கே 2 3/4 வச்சு நமக்கு சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வருஷம் ஏதாவது எந்த கொஸ்டின்ல ஃப்ராக்ஷன்ல வருதோ அதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இது எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ 2 3/4னா இந்த 2வை வந்து ஏன்னு எடுத்துக்கணும், இதை வந்து பின்னு எடுத்துக்கணும், இந்த கீழே இருக்கிறத வந்து சின்னு எடுத்துக்கணும். அங்கே ஏன்ற இடத்துல 2 இருக்கா, இந்த பவரில் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். b/cன்னு இருக்கிற இடத்துல அந்த 3/4 இருக்குல்ல, அந்த 3/4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. மீது எல்லாமே சேம் தான். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பினா பிரின்சிபல், ஏனா அமௌண்ட். அந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருந்துச்சா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. நீங்க அமௌண்ட் தான் இது எல்லாமே கண்டுபிடிப்பீங்க. ஸோ அமௌண்ட்ல இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல்ல மைனஸ் பண்ணணும். 10,000 ரூபாய் கடன் வாங்குறீங்க, 15,000 ரூபாய் கடன் அடைக்கிறீங்க, அப்போ எவ்வளோ வட்டி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 15,000லேருந்து 10,000 மைனஸ் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி தான். ஸோ அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல்ல மைனஸ் பண்ணா கிடைக்கிறதா வட்டி. இது இது எல்லாமே அமௌண்ட் ஏன்னு எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நீங்க பிரின்சிபல்ல மைனஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைக்கும். லாஸ்ட் இந்த ஃபார்முலா என்னன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் முதல் வருஷத்துல வித்தியாசமே இருக்காது. ஆல்ரெடி சொன்ன 1000 ரூபா வாங்குறீங்க, 1100 ரூபா தான் இதுலயும் கொடுப்பீங்க, இவங்க கிட்டயும் 1100 ரூபா தான் கொடுப்பீங்க. 2வது வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 1200 ரூபா கொடுப்பீங்க, இதுல 1210 ரூபா கொடுப்பீங்க. முதல் எக்ஸாம்பிள் பார்த்தேன் பாருங்க ஒரு சம்ம. இங்க பாருங்க. ஸோ முதல் வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் 1100 ரூபா தான் வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் 1100 ரூபா தான் வரும். ரெண்டுக்கும் வித்தியாசமே இருக்காது. வித்தியாசம் வந்து 0 தான். ஒரு வருஷத்துக்கு கடன் வாங்குறீங்கன்னா நீங்க தனி வட்டிலையும் வாங்கிக்கலாம், கூட்டு வட்டிலையும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. 2வது வருஷம் போகும்போது தான் இந்த கேஸ்ல 1200 ரூபா கொடுப்பீங்க. இவனுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த 1100 ரூபா கூட 110 ரூபா சேர்த்து 1210 ரூபா கொடுப்பீங்க. இதுல 200 ரூபா தான் வருதா, இல்லை 210 ரூபா வருதா, 10 ரூபா வித்தியாசம் வருதா, எக்ஸ்ட்ரா 10 ரூபா வருதா, அதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஃபார்முலா. டிஃபரன்ஸ் பிட்வீன் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான 2 வருட வித்தியாசம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. 3 வருஷத்துல இது 300ன்னு வருது, இது 331 வருது, 31 ரூபா வித்தியாசம் வருது இல்ல, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த 3வது ஃபார்முலா. முதல் வருஷம் வித்தியாசமே இருக்காது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும். 2வது வருஷத்துல இருந்து வித்தியாசம் வர ஆரம்பிக்கும். வருஷம் போக போக அந்த வித்தியாசம் அதிகமாயிட்டே போகும். ஏன்னா வட்டிக்கும் வட்டி போடுவாங்க, வட்டிக்கும் வட்டி போட்டுனே வருவாங்க இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இரண்டு வருட வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா P இன்டூ R/100 ஹோல் ஸ்கொயர். 3 வருஷம் வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 + R/100 மட்டும் எடுத்துக்கணும். ஃபார்முலா க்ளீனாக எழுதிட்டு அப்படியே ஒரு மெமரி பண்ணுங்க. The difference between simple interest and the compound interest compounded annually on a certain sum of money for 2 years is at 4% per annum is ₹1. அதாவது 2 வருஷத்துல தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் வந்து ₹1 கிடைக்குதான். அப்போ பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. the sum is பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தானே பார்த்தோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P இன்டூ R/100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா. லாஸ்ட் அங்கே எழுதி போடல, ஸ்டார் போட்டு கீழே எழுதி போட பாருங்க. டிஃப்ரென்ஸ் இதுதான் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு P இன்டூ R/100 ஹோல் ஸ்கொயர். இந்த டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, சரி ₹1. டிஃப்ரென்ஸ் தான் ₹1 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, பர்சன்டேஜில் இருக்கிறதா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 4/100 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? கேன்சல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 2 2 4, 52 100, 1 2 2 25 2. ஸோ P 1/25. இந்த ஸ்கொயருங்கிறது இதுக்கும் காமன் இதுக்கும் காமனா, 25 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்,
625 வரும். இப்போ இந்த 625 இந்த பக்கம் வந்துடும். அப்படியே இதுதான் பிரின்சிபல். தனி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையிலான வேறுபாடு வந்து ₹1 2 வருடங்களுக்கு. 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1.5 years to 4% per annum compounded yearly and half yearly. சூப்பர் கொஸ்டின். அதாவது காம்பவுண்ட், சாரி இது தமிழ் கொஸ்டின் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுற மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும்ல, அது ரெண்டும். இது ரெண்டு ஆன்சரையும் கடைசியாக சப்ட்ராக்ட் பண்ண டிஃப்ரென்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்டட் இயர்லி. காம்பவுண்டட் இயர்லினா என்ன ஃபார்முலா? அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர். என்ன ஆனுவலினாலும் இயர்லினாலும் ஒன்று தான். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறதுக்கு இந்த ஃபார்முலா. ஹாஃப் இயர்லி அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/200 பவர் 2n. இது வந்து ஹாஃப் இயர்லிக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், இதுக்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? அதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ்னா சப்ட்ராக்ட். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் அமௌண்ட் கண்டுபிடிங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 5000. 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4% டிவைடட் பை 100 பவர் n வந்து 1/2 இருக்கு. இயர் வந்து 1/2 இருக்கு. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்து அதுக்கு தனி ஃபார்முலா ஒன்று எழுதி போட்டேன்னா அப்போ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணணும். சரி, இதுவே வராது. பவர் A 1 + B/C இன்ட்டு R/100. இந்த ஃபார்முலா தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஏன்ற இடத்துல இங்கே 1 இருக்கு. 1 + B/Cக்கு பதிலாக 1/2 இன்ட்டு ஆரோட வேல்யூ 100. சரி, ஆர் எவ்வளோ? 4. 4 divided by 100. 5000. இங்கே ஒரு நாள் 4, 2 நாள் 8, 5 நாள், அதாவது 25 நாள் தான் 100ன்னு வரும். இது எப்படி சால்வ் பண்ணீங்க? 1 × 25 25, 25 + 1 26, 26 டிவைடட் பை 25ன்னு எழுதுவீங்களா? இதுதானே சால்வ் பண்ணுவீங்க. இந்த இடத்த என்ன பண்ணலான்னா 1 2 2 2 2 4ன்னு அடிச்சுக்கலாம். திரும்ப 1 2 50 2 100ன்னு அடிச்சுக்கலாம். 1 × 50 50, 50 + 1 51 டிவைடட் பை 50. ஒரு 0 ஒரு 0, ஒரு 5 100, 5 500, ஒரு 25 4 25 தான் 100. 4 இன்ட்டு இதுக்கு என்ன ஆன்சர்னு எழுதிக்கோங்க. இது காம்பவுண்டட் ஆனுவலி. கவனிங்க. ஹாஃப் இயர்லிக்கு அதே மாதிரி போடுங்க. அசல் வந்து 5000. 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 டிவைடட் பை 200 பவர் 2 இன்ட்டு என்னோட வேல்யூ வந்து 1/2 இருக்குல்ல, அது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னம்ல இருக்குது. அதை நார்மல் பின்னமாக மாற்றிங்கன்னா என்னவா மாறும்? 1 2 2 + 1 3 3/2ன்னு மாறுமா? இங்கே என்னக்கு பதிலாக 3/2ன்னு போட்டிங்கன்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? ஃப்ராக்ஷன் ஃபார்முலா அப்படின்னா ஆனுவலி சம்முக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஹாஃப் இயர்லி சம்முக்குலாம் அந்த 2 கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. ஆனுவலி சம்முக்கு மட்டும்தான் இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன வரும்? 5000 1 + ஒரு நாள் 4, 5 நாள் 20, 50 1/50 ஹோல் கியூப்னு இருக்கா? 1 × 50 50, 50 + 1 51, 51/50 கியூப்னு இருக்கிறதுனால 3 தடவை எழுதிக்கோங்க. 1 2 3 0க்கு 1 2 3 0 அடிச்சிருங்க. ஒரு 5க்கு ஒரு 5 அடிச்சிருங்க. மீதி மேலே 51 × 51 × 51 டிவைடட் பை 25 பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இங்கே 25ஆல் டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 5 5 10 5 50 10.2ன்னு வரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 10.2ன்னு வரும். மல்டிப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க. 51 × 10.2 × 10.2 அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க.
இதுதான் அமௌண்ட்டு இயர்லியில் கிடைக்கிறது. இது வந்து அமௌண்ட் ஆன் ஆஃப் இயர்லியில் கிடைக்கிறது உங்களுக்கு. ஸோ இதிலிருந்து அந்த பிரின்சிபலில் மைனஸ் பண்ணுவீங்களா, 5000 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் எவ்வளோ கிடைக்கும், 304 ரூபா தான் கிடைக்கும். இதில் 5000 மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 306.04ன்னு கிடைக்கும். 306.4க்கும் 304க்கும் எவ்வளோ வித்தியாசம் வரும், 2.04 வருமா? அதான் ஆன்சர். அதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ, 2.04. அதாவது 306.04லேருந்து 304 கழிச்சிங்க அப்படின்னா 2.04. இதுதான் ஆன்சர். அதாவது இவ்வளோ பெரிய சம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஒன்று இந்த மாடல் கேட்கலாம், இல்லை இந்த மாடல் கேட்கலாம். அதுக்காக ரெண்டும் கலந்த மாதிரியும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று ஃப்ராக்ஷனில் இயர்லி சம் வந்துச்சுன்னா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஆன்சர் போடுவீங்க. இதே ஃப்ராக்ஷனில் ஹாஃப் இயர்லி சம் கொடுத்தாங்கன்னா இந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி சம் போடுவீங்க. தனித்தனியாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து இந்த சம் போடுங்க. The compound interest on rupees 30,000 at 7% per annum is rupees 4347. அதாவது கூட்டு வட்டி வந்து 4347 ரூபா கிடைச்சிருக்கு. அசல் வந்து 30,000 ரூபா, 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனுவலிக்கான ஃபார்முலா போட்டு கண்டுபிடிங்க. ஸோ ஃபார்முலா வந்து அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 whole power n. This is annually formula. கரெக்டா? இதில் நீங்கள் இங்கே வந்து அமௌண்ட் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் கொஷினில் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல்லையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணினா கிடைக்கிறது தான் அமௌண்ட்டு. இதுதான் மாறி மாறி இது ஒன்று தான் பண்ணுவீங்க. ஒன்று இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இந்த பிரின்சிபலில் போய் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லை அமௌண்ட் வேணும்னா பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டிக்கலாம். இப்போ பிரின்சிபல் வந்து 30,000 நீங்கள் அசல் வாங்குறீங்க, 4340 ரூபா வட்டி. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அதான் கிடைக்கிறதா மொத்த தொகை. 34,347 ரூபா கிடைக்கும் அமௌண்ட்டு. அசல் வந்து 30,000 ரூபா. 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7/100 ஹோல் பவர் n. இப்போ இந்த சைடு இருக்க 30,000 வந்து இங்கே டிவைடட் பைல வந்துடும். 34347 டிவைடட் பை 30,000 ஈக்குவல் டு 1 + 7/100 ஹோல் பவர் n. மூணாவது டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1 3 3 1 3 3 1 3 3 4 3 12 4 3 12 9 3 27. கவனிங்க, இந்த இடம் அடிக்கிற இடம் இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார்முலா, அப்புறம் இங்கே இருக்கிறது இங்கே டிவைடட் பைல எடுத்துகிட்டு வரணும், அப்புறம் மேலே கீழே ஒரு ஸ்டெப் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கணும். இதுக்கு மேலே எதாவது அடிக்க முடியாது. ஏன்னா இங்கே 9ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 0ல் முடிஞ்சிருக்கு, எந்த காமன் டேபிளுமே வராது. இப்போ என்ன பண்ணுங்க, 11,449 டிவைடட் பை 10,000 இருக்கா? இங்கே என்ன ஆகும்? 1 × 100 100 100 + 7 107 107 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. இந்த 10,000 வந்து 100 ஸ்கொயர்னு எழுதலாமா? 10,000 100 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இது கீழே 100 அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் வரும், இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயுமே வரும். நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கூட அவசியம் இல்லை. ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு என்ன எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இங்கே 100னா இது வந்து 100 ஸ்கொயர்னா இங்கே 107னா இது 107 ஸ்கொயராக தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கவே அவசியம் இல்லை. ஸோ அப்போ இங்கே இது ரெண்டும் சேம்னா அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், 2. அவ்வளோதான். n = 2 years.
ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதி வைங்க. வீட்டில் போய்ட்டு திரும்ப ஒரு முறை நீங்கள் ஃபார்முலா நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்த போடுங்க. ஹாஃப் இயர்லியா, குவார்ட்டர்லியா, ஆனுவலியா? இது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஆனுவலி சம்ம தான். ஆனுவலிக்கான ஃபார்முலா போட்டு கண்டுபிடிங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n-க்கு பதிலாக 3ன்னு போடுவீங்க. 3 4 12, ஒரு 25 25 25 + 3 28 28/25 28/25 28/25ன்னு 3 தடவை பண்ணுவாங்க. ஏன்னா கியூப்னு இருக்கிறதுனால 3 தடவை எழுதிட்டேன். என்ன அப்படியே கேன்சல் பண்ணுங்க. ஒரு 25 ஒரு 25 1000 வருமா? ஒரு 25 4 25 தான் 100, ஒரு 0 5 25 8 40. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? செக் பண்ணிக்கலாம். 35123.2 35123.2. திஸ் இஸ் வந்து அமௌண்ட். கொஷினில் வந்து வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலில் மைனஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து பிரின்சிபல் எவ்வளோ? 25,000. அதை மைனஸ் பண்ணுங்கள். 35,000ல் 25,000 போயிடுச்சுன்னா 10,123.2 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் நிறைய இருக்கு. அட் வாட் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? ஆர் என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் வந்து 1200 ரூபா, அமௌண்ட் வந்து 1348.32, என் வந்து 2 வருஷம். இதுவும் ஆனுவலி சம் தான். ஃபார்முலா எழுதுங்க. ஆனுவலிக்கான ஃபார்முலா எழுதுங்க. எழுதிட்டு ஏக்கு பதிலாக 134832 டிவைடட் பை 100ன்னு வேணா வச்சுக்கோங்க. அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இதே ஃபார்முலா தான். அமௌண்ட்டை தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 134832 டிவைடட் பை 100ன்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 1200 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. எத்தனை வருஷத்தில்? 2 இயர்ஸில். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண சொன்னேன், இந்த 1200 ரூபாங்கிறது இங்கே கீழே வந்துடணும். கீழே எப்படி வரும் அப்படின்னா 1200 × 100 அப்படின்னு வரும். அப்போ 13,4832 டிவைடட் பை 120000 இந்த மாதிரி வந்துடும். டூ டேபிளால் கேன்சல் பண்ணுங்க. எதையும் கேன்சல் பண்ணுங்க டூ டேபிளால். இல்லை 4 டேபிளால் கூட பண்ணலாம். 3 4s 3 4 12 3 4 12 7 4 28 0 8 4 32. திரும்ப 4 டேபிளாலே பண்ணிங்கன்னா 7 4 28 5 4 20 8 4 32 4 4 16 4 8 7 4 28 8427 divided by 7500 is equal to 1 + R/100 whole square. இது 21. சரி, 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 3s 6 2 3 6 8 3 24 0 9 3 27. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எந்த டேபிளாலையும் இதை கேன்சல் பண்ண முடியாது. 2809 divided by 2500.
இந்த பக்கம் இருக்க ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். இப்போது லெஃப்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு ஒன்றுனா இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று தான் எக்ஸ்னு எடுப்பீங்க. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் இருக்க ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2809 divided by 2500 which is equal to 1 plus r by 100. 2809க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 53 ஸ்கொயராக இருக்கணும் இல்லை 57 ஸ்கொயராக இருக்கணும், செக் பண்ணுங்கள். 53 × 53 போடுங்க, இல்லை 57 × 57 போடுங்க. வெரி குட். ஸோ இது வந்து 53 ஸ்கொயர், இது வந்து 50 ஸ்கொயர் தான் 2500ன்னு வரும். அதனால 15 போட்டேன். இந்த பக்கம் இருக்க +1 வந்து இந்த பக்கம் -1 எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணீங்க? 1 × 50 50ஆ? 53ல் 50 போச்சுன்னா 3 / 50ன்னு வரும். இந்த பக்கத்தில் r/100 இருக்கும். ஒரு 50 2 50 தான் 100. இப்போ இந்த ரெண்டு இங்கே மேலே மல்டிப்ளைல வந்துடுமா? r = 6% per annum. எல்லா சம்முக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபார்முலா, அப்புறம் அந்த பிரின்சிபலில் கீழே எடுத்துகிட்டு வரணும். கீழே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணும்போது வர ஆன்சர் வந்து ஸ்கொயரில் வர மாதிரி வரணும். ஸோ 2500 வந்தவொடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இது 50 ஸ்கொயர் தான். அதை விட கொஞ்சம் அதிகமாக இது வந்து 53 இல்லை 57ல் தான் இருக்கும்னு அசம்ஷன் பண்ணி சம்மை ப்ரொசீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதை வச்சு பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. PNR/100ல் போட்டு பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் அந்த பிரின்சிபலில் வச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. முதல் கேஸ் வந்து தனி வட்டியில் கொடுக்குறாங்கப்பா, 2 வருஷத்துக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உனக்கு 50 ரூபா வட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க தனி வட்டியில். ஸோ அதனால் பிரின்சிபல் வந்து அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ₹500 வருதா பிரின்சிபல்? வெரி குட். அந்த பிரின்சிபல் எடுத்துக்கோங்க. n வந்து 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% per annum. காம்பவுண்டட் ஆனுவலியில் போடுங்க. எதுவுமே கொடுக்கலன்னா ஆனுவலி தான், அதுதான் பிரின்சிபல். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் இல்லை 500 மைனஸ் பண்ணிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பிரின்சிபல் கண்டுபிடிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR divided by 100. 1 5 1 2 5 2 5 × 100 500. இதுதான் பிரின்சிபல். அடுத்து இந்த பிரின்சிபல் அப்படியே எடுத்துக்கோங்க. அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + r/100 whole power n. ஸோ பிரின்சிபல் வந்து 500 கண்டுபிடிச்சேன். இப்போ தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் அதே 5%, n வந்து அதே 2 இயர்ஸ். இருபது + 1 21 21/20 21/20 2 தடவை போகணும். ஒரு 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண என்ன வருது? 551.25. இதுலேருந்து 500 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ 51.25. இதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல்ல மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் CI அண்ட் SI ஃபார் 2 இயர்ஸ் கேட்குறாங்க. பிரின்சிபல் வந்து 15,000, அந்த டிஃபரன்ஸ் வந்து 96 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம். என்ன ஃபார்முலா? P × r/100 ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலால போடுங்க. 2 வருட வித்தியாசம் வந்து 96 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. P × r/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ பிரின்சிபல் வந்து 15,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஈக்குவல் டு 96.
ஆர் ஈக்குவல் டு 8%. ஸோ இந்த 15,000 இந்த டிவைடட் பைல வந்துடும் இந்த பக்கம். ஆரை ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர், 100 ஸ்கொயர் பண்ணால் 10,000 வரும். இந்த பக்கம் 3 0 கீழே 3 0, 2 5 10, 3 5 15, ஒரு 3 3, 3 3 9, 2 3 6 அடிச்சிட்டேன். திரும்ப இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணினா 64. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64னா ஆரோட வேல்யூ 8. இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனுங்கிற வார்த்தை வந்துச்சுனாவே 2 இயர்ஸ்னால் இந்த ஃபார்முலா எழுதிடணும். நீங்கள் 3 இயர்ஸ்னால் அதுக்கான ஃபார்முலாவை எழுதிடணும். லாஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க நீங்களே. வேணுமா முன்னாடி சம்மா? டூ இங்கே 32 இருக்கு. மூணு ஜீரோக்கு 3 0 கேன்சல் பண்ணேன். 2 5 10, 3 5 15 அடித்தேன். ஒரு 3 3, 3 3 9, 2 3 6 அடிச்சிட்டேன். 2 × 32 64, 64 ரூட் எடுத்தா 8. ரெண்டு வருஷத்துல 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கூட்டு வட்டி வந்து 525 ரூபா கிடைச்சிருது. அதை வச்சு பிரின்சிபல் கண்டுபிடிங்க. அப்போ எந்த பிரின்சிபலாக இருந்திருந்தா இந்த வட்டி வந்திருக்குன்னு அந்த சேம் பிரின்சிபல் எடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஒரு சம்மப்பா, இதை வச்சு பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இதை வச்சு நீங்கள் ஃபார்முலா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கவனிங்க ஒரே நிமிஷம். அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஆனுவலி ஃபார்முலா. இதில் ஒன்று அமௌண்ட்டு தெரியணும், இல்லை பிரின்சிபல் தெரியணும், இல்லை ஆர் தெரியணும், இல்லை என்ன தெரியணும். இந்த 4ல் 3 தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போட முடியும். கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆர் கொடுத்துருக்குறாங்க, ஏவும் கொடுக்கல, பியும் கொடுக்கல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போனா இந்த ஃபார்முலா நீங்கள் வேலைக்கே ஆகாது, இங்கே போட முடியாது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இதை வந்து அடுத்து வர எல்லா டாபிக்லையுமே நீங்கள் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. பர்சன்டேஜ், ப்ராஃபிட், லாஸு, மென்சுரேஷன்லாம் இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா முதல் வருஷ வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது வந்து 2வது வருஷ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ முதல் வருஷமும் 10% தான், அடுத்த வருஷமும் 10% தான். ரெண்டையும் 10 × 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 100 டிவைடட் பை 100. 100 கேன்சல் பண்ணால் 1ன்னு வருமா? 10 + 10 20, 20 + 1 21. ஸோ 21% எடுத்துக்கோங்க இப்போ ஆன்சரை. ஸோ 21% தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். இந்த 21% தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கொஷினில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 525 கொடுத்துருக்காங்களா? 21% தான் 525 அப்படின்னா 100%ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் கிடைக்குமா? எல்லா சம்முக்குமே 100ன்னு போட்டால் பிரின்சிபல் தான் கிடைக்கும் உங்களுக்கு. கேன்சல் பண்ணுங்க. இதை என்ன பண்ணால் இது கிடைக்கும்? ஒரு 21, 2 21 வந்து 42, ஒரு 105 இருக்கும். 5 21, அப்போ பிரின்சிபல் வந்து 2500 ரூபா. இந்த ஃபார்முலாவை வந்து டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது முதல் வருஷம் 7% வட்டிக்கு விடுவாங்க, அடுத்த வருஷம் 8% வட்டிக்கு விடுவாங்க. முதல் வருஷம் 3%, அடுத்த வருஷம் அந்த மாதிரி வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சம்மில் ஏவும் தெரியாது, பியும் தெரியாதுன்னா நீங்கள் இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 21% நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்க. 21% தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 525 கொடுத்துருக்காங்க. 100%ன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கிடைச்சிடும். பிரின்சிபல் வந்து இப்போ 2500 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ கொஷின் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் தெரியும், n 2 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. சரி, டபுள் த டைம். டைமை வந்து டபுள் ஆக்குறாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிற டைம் வந்து டபுள் ஆகுது. முன்னாடி 2 வருஷம்னா இப்போ அதோட டபுள்னா எத்தனை வருஷம்? 4 வருஷம். டபுள்னா 4. இப்போ நியூ என் வந்து உங்களுக்கு 4 இயர்ஸ்.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃபாக மாற்றுறாங்க. முன்னாடி 10 இருந்தது, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5ன்னு மாற்றிக்கிறாங்க. 5%. இப்போ இதுதான் பிரின்சிபல், இதுதான் என், இதுதான் ஆர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? பிஎன்ஆர் டிவைட் பை 100. பிரின்சிபல் 2500 ரூபாயா, என்ன 4 வருஷமா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% டிவைட் பை 100. 0 0 2 0 4 5 20 20 × 25 500. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நல்லா கவனிங்க, கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வருஷத்துல 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வர காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 525 ரூபாயா கூட்டு வட்டி. ஸோ நமக்கு அதை வச்சு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஆனால் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. இந்த ஃபார்முலா எப்படின்னா, ஏவும் தெரியாது பியும் தெரியாதனால இந்த ஃபார்முலா நல்லா போட முடியாது. அதுக்காக நான் இந்த மாதிரி இந்த ஒரு ஃபார்முலாவில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். பர்சன்டேஜாக பார்க்கும்போது 21% தான் வட்டியாக நீங்கள் கொடுக்க போறீங்க. அந்த 21% தான் 525 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 21% தான் 525னா 100% பிரின்சிபல்னு கிடைக்கும் உங்களுக்கு அசல். ஸோ இதை பக்கத்தில் கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னா, பக்கத்தில் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா அசல் வந்து 2500 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டபுள் த டைம், முன்னாடி இருந்த டைமை விட இப்போ டபுள் ஆக்கிக்க சொல்கிறாங்க. முன்னாடி 2 வருஷம்னா இப்போ அதை 4 வருஷமா எடுத்துக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாதியாக மாற்றி சொல்கிறாங்க, பாதியாக குறைச்சிக்க சொல்கிறாங்க. முன்னாடி 10 இருந்துச்சு, அதில் பாதி வந்து இப்போ 5. இப்போ அசல் தெரியும், என்ன தெரியும், ஆறு தெரியும், அதை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். முதல் வருஷமும் 10% தான், 2வது வருஷமும் 10% தானே, 2 இயர்ஸ்க்கு மாறாது இல்லை. அதனால முதல் 10 × 10 x × y இருக்குல்ல, 10 × 10 100ன்னு மாறிடும். இப்போ இதுவே இங்கே 5ன்னு இருக்கு, இப்போ 7ன்னு இருக்குது, 8ன்னு இருக்குது அப்படின்னா 7 8 7 8 பேருக்கு என்ன வரும்? 7 8 சார் 7 8 56 டிவைடட் பை 100ன்னு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த சம்மு போடுங்க. 2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃப் இயர்லி பேசிஸில் கண்டுபிடிக்கணும். ஹாஃப் இயர்லிக்கான ஃபார்முலா போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிஎன்ஆர் பை 100ல் போட்டு கண்டுபிடிங்க. 2 ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. இது ஆஃப் இயர்லியில் அமௌண்ட் என்னென்னு எடுப்பீங்க? அமௌண்ட் எவ்வளோ? அமௌண்ட் 1200ங்கிறது பிரின்சிபல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருவீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க? இப்போ தான் ஒரு மெத்தட் ஒன்று சொன்னால, x+y போட்டு போடணும்னு சொல்லி. ஆனால் இந்த சரி ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரே நிமிஷம் நானே போடுறேன். கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம். தனி வட்டியில் என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபல் வந்து 1200 ரூபா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் வந்து 1200 ரூபா, எண் வந்து 1 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% டிவைட் பை 100. 2 0 2 0, ஆன்சர் வந்து 120. இதான் வந்து உங்களுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். முடிஞ்சா? அடுத்து ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, அமௌண்ட் ஈக்குவல் டு பி, சரி amount equal to P into 1 plus R by 100 whole, sorry, over
by 200 power 2n. ஏன்னா ஆஃப் இயர்லி பேசிஸ். ஆனால் உங்களுக்கு இதில் வந்து அமௌண்ட் என்னன்னே தெரியாது. பிரின்சிபல் தெரியும், ஆர் தெரியும், என்ன தெரியும் போடலாமே, இதில் போட்டுக்கலாமே. அமௌண்ட் தான் கண்டுபிடிப்பீங்க, சாரி. ஸோ பிரின்சிபல் வந்து 1200, 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10 by 200 பவர் 2 இன்ட்டு என்னோட வேல்யூ 1 இயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்ட்டு 1 2ன்னு வந்துடும். இங்கே 0 0 கேன்சல் பண்ணிடுவாங்க. 20 20 + 1 21 21/20 இன்ட்டு 21/20. ஏன் 2 தடவைனா பவரில் 2 இருக்கிறதுனால 2 தடவை எழுதிருக்கேன். இப்போ ஒரு 0 ஒரு 0, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, 1 2 2 6 2 12, 1 2 2 3 2 6. 21 இன்ட்டு 21 பண்ணிங்கன்னா 441 கிடைக்கும். இன்ட்டு 3, ஒரு 3 3 4 12 1 4 3 1323 அமௌண்ட்டு. அதுலேருந்து 1200 கழிச்சிட்டிங்கன்னா 123 ரூபா கிடைக்குமா? அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 123 ரூபா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிச்சு? 120 ரூபா. எவ்வளோ வித்தியாசம் 123க்கும் 120க்கும்? 3 ரூபா வித்தியாசம். அதான் ஆன்சர். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐக்கு வந்து 3 rupees ஆன்சர். சரி, லாஸ்ட் சம் கவனிங்க. அதில் எப்படி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி டபுள்டு ட்ரிபிள்டு அப்படிலாம் வந்தால் அந்த என்ஆர் ஈக்குவல் டு 100, என்ஆர் ஈக்குவல் டு 200ன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணமோ, அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் இந்த மாதிரி 3 டைமாக 3 டைம்ஸ் ஆகுது, 5 டைம்ஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு டைப் கொஷின் இருக்குது. ஆனால் இதுக்கு பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி. இது எப்படி பண்ணணும்னு கவனிங்க. இந்த ஒரு சம் நான் போடுறேன். எ சம் ஆன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ் 3 times in 4 years. அதாவது இப்போ ஒரு 100 ரூபா நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு 400 ரூபாயா கொடுக்க போகிறீங்க. 4 மடங்குனா 400 ரூபா, 3 டைம்ஸ்னா 300 ரூபாயா கொடுக்க போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு பிரின்சிபலை வந்து 3 மடங்காக மாறுறதுக்கு 4 வருஷம் இருக்குது. கரெக்டாக 100 ரூபா வாங்குறீங்கப்பா, 300 ரூபாயா கொடுக்குறீங்க. எவ்வளோ? 4 வருஷத்தில். அதாவது 200 ரூபா வட்டி வந்திருக்குன்னு அர்த்தம். 100 ரூபா கடன் வாங்கினீங்க, 200 ரூபா வட்டி சேர்த்து 300 ரூபாயா கொடுக்கறதுக்கு 4 வருஷம் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் வாங்கின அசல் வந்து 27 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சேம் பிரின்சிபல் வந்து 27 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். எத்தனை வருஷம்? 26 வருஷம் ஆகுமா? அது எப்படி 26 வருஷம் ஆகும்? ஸோ இங்கே என்ன பண்ணணும், எப்படி மெத்தட் அப்படின்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. இங்கே 3ன்னு வந்தால் 3, இங்கே 2ன்னு வந்தால் 2, இங்கே 5ன்னு வந்தால் 5 ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு 3 பவர் என்ன போட்டால் 27ன்னு கிடைக்கும். 3 கியூப்னு போட்டால் தான் 27ன்னு கிடைக்கும். போட்டு முடிச்சிட்டிங்களா? கடைசியாக பவர் இன்டூ இயர் தான் ஆன்சர். பவரில் இங்கே என்ன இருக்குது, இங்கே இயரில் என்ன இருக்குது? 12 இயர். ஆன்சர் வந்து 12. ஸோ ஒரு அசல் வந்து 27 மடங்காக மாறுறதுக்கு 12 வருஷம் ஆகும். பி வந்து 2P மாறுறதுக்கு இவ்வளோ வருஷம் அப்படின்னா பி வந்து 16 டைம்ஸாக மாறுறதுக்கு எவ்வளோ வருஷம்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இங்கே 2 இருந்துச்சுன்னா இங்கே கீழே 2 தான் போடணும். 2 பவர் என்ன பண்ணால் 16 வரும், 2 பவர் 4 பண்ணால் தான் 16 வரும். அப்போ அந்த பவரையும் அந்த முன்னாடி கொடுத்த இந்த இயரையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு சமம் மட்டும் நோட் பண்ணிக்கணும். இந்த மெத்தட் வந்து அப்படி தான் சால்வ் பண்ணுவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. அமௌண்ட்டு தான் கண்டுபிடிப்பீங்க. அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலில் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மறக்கவே கூடாது. ஸோ ஆனுவலிக்கு ஒரு ஃபார்முலா, ஆஃப் இயர்லிக்கு ஒரு ஃபார்முலா, குவார்ட்டர்லிக்கு ஒரு ஃபார்முலா, வருஷம் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஒரு ஃபார்முலா. அது ஆனுவலிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அந்த ஃபார்முலா நீங்கள். அடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான 2 வருட வித்தியாசம்க்கு ஒரு ஃபார்முலா, 3 வருட வித்தியாசம்க்கு ஒரு ஃபார்முலா. இவ்வளோதான், மொத்தம் 5 ஃபார்முலா தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வெறும் PNR/100 மட்டும்தான். இதே டபுள் ட்ரிபிள்னு வந்தால் மட்டும் தான் அந்த என்ஆர் ஈக்குவல் டு 200, என்ஆர் ஈக்குவல் டு. இதில் வந்து இந்த மாதிரி 3 டைம்ஸ் வருது, 4 டைம்ஸ் வருது அப்படின்னா என்ஆர் இந்த மாதிரி பி 3 டைம்ஸாக மாறுறதுக்கு இத்தனை வருஷம், இந்த சேம் பி இத்தனை டைம்ஸாக மாறுறதுக்கு எத்தனை வருஷம்னா இங்கே இருக்கிற பேஸ் இங்கே போட்டுறணும். இதை பவரில் என்ன பண்ணால் இது கிடைக்குதுன்னு பார்க்கணும். 3 கியூப் பண்ணால் தான் 27 கிடைக்கும். அப்போது இந்த பவரையும் முன்னாடி இருந்த இயரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இது ஒரு டைப். ஸோ வித் திஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.